3, 2, 1, start. சதா காலம் வீற்றிருக்கிற, சதா காலங்களிலும் நம்மோடு இருக்கிற தேவாதி தேவனுக்கு மகிமையும் கிருபையும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இதோ இந்த ட்ரூ காட் டிவி இந்த சேனல் மூலமா உங்கள் மத்தியிலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்து இந்த தூரம் எங்களை வழி நடத்தி அவர் எங்களை ஆயத்தப்படுத்தி உங்கள் மத்தியிலே ஒரு சில வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் ஆண்டவர் பேச உங்களுக்கு கிருபை புரிந்ததற்கு நேர்மாங்க கர்த்தரை நான் நன்றியோடு என்றைக்கும் நான் ஆராதனை செய்வேன். நாளிலும் கூட உங்களோடு கூட இணைந்து இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாய் திரும்பி செல்லாது. அது ஒரு விசை புறப்பட்டு வந்ததென்றால் அது நம்மளிடத்தில் பல காரியங்களை, பல மாற்றங்களை உண்டாக்கிவிட்டு தான் சொல்லும். எதெல்லாம் வெறுமையாக இருக்கோ அதெல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றிடும். எதெல்லாம் இழந்து போனீர்களோ, எங்கெல்லாம் வெக்கப்பட்டு நின்றீர்களோ, எதெல்லாம் நடக்கவே நடக்காது நினைச்சீங்களோ, கர்த்தர் சகலவற்றையும் உங்கள் கண்கள் காணவும் உங்கள் காதுகள் கேட்கவும் செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதம் 9வது அதிகாரம் முதல் 3 வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனை பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஏன் இந்த வாஞ்சையோடு ஆண்டவரை நாம் பேசுகிறோம், ஆராதிக்கிறோம்? ஆண்டவரை முழு இருதயத்தோடு முழு மனதோடு அதிசயங்களை காண செய்கிற தெய்வமே, நீர் எங்கள் பக்கம் நின்றால் போதும். அநேகருடைய வாழ்க்கையில் சாதாரணமாக தான் நீங்கள் துவங்கியிருப்பீங்க, ரொம்ப சாதாரணமாக உங்களுடைய வாழ்க்கை துவங்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்றும் கர்த்தர் நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கை கொஞ்சம் நேரங்களை திரும்பி பாருங்களேன். எத்தனை விதமான பாடுகளை நாம் சந்தித்து வந்திருப்போம். கர்த்தர் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்கள் கண்ணீர் மத்தியிலும் உங்கள் பாடுகள் மத்தியிலும் சபைக்கு போகிறோம், ஆராதனை பண்ணுறோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்குறோம். ஆனாலும் ஏதோ ஒரு காரியம் எங்களை தேவனிடத்தில் நெருங்க விடாதபடிக்கு தடை பண்ணி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களை நெருங்க விடாதபடிக்கு அதை எங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைச்சு வருந்தி கொண்டிருக்கலாம். சரியான நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய திட்டமாக இருக்கிறாரோ, என்ன வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ, எதை உங்களிடத்திலே அவர் வெளிப்படுத்த திட்டமாக இருக்கிறாரோ, எதை உங்களிடத்திலே அவர் சொல்ல திட்டமாக இருக்கிறாரோ அதை உங்களிடத்திலே சொல்லுவார். நீங்கள் அதை கேட்பீங்க. எந்த குடும்பம் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கினதோ, யாரெல்லாம் ஒன்றத்துக்கு உதவ மாட்டேன்னு சொல்லிட்டு நீ வீண் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏளனமாய் பேசி ஒதுக்கினார்களோ, அதே கண்கள் காண என் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எங்கு வெட்கப்பட்டு நின்றாயோ, எங்கு தலை குனிந்து நின்றாயோ, எந்த சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக நீ இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் ஒதுங்கி நின்றீர்களோ, அதே சொந்தங்கள் காண, அதே கண்கள் காண, அதே தெருவிலே, அதே வீட்டிலே, அதே தாய் தகப்பன் முன்னாடியும், கணவன்மார் முன்னாடியும், மனைவி முன்னாடியும், பிள்ளைகள் முன்னாடியும் கர்த்தர் உங்கள் தலை உயர்த்துவார். ஏனென்றால் துவக்கம் அற்பமாய்தான் இருக்கும், ஆனால் முடிவோ சம்பூர்ணமாக இருக்கும். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய திட்டமாயிருந்தால் அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஏன்னா நெருக்கத்தின் மத்தியில் தான் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுப்பார். பல ஆண்டு காலம் நாங்கள் நெருக்கத்தின் மத்தியில் தான் நடந்து வந்திருக்கோம், போராட்டங்களில் தான் கடந்து வந்திருக்கோம். இந்த போராட்டங்கள் என்னை அநேக நேரம் முடிக்க பார்த்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் நீங்கள் முடிந்து போகலை. கர்த்தர் இதெல்லாவற்றையும் பள்ளத்தாக்கின் மத்தியிலும், கடும் வியாதியின் மத்தியிலும், நெருக்கத்தின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு அவர் உணர்ந்திருக்கிறார். ஏனென்றால் நெருக்கத்தின் மத்தியில் தான் உங்கள் தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். தேவனுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 3வது காரியம்,
இந்த தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறதை அந்நிய கண்கள் பார்த்து உணர்ந்து கொள்ள முடியும். ஆமென். கர்த்தர் உங்களை அழுக்கா நீங்க ஒரு இடத்துல போலாம், மாசச்சொருளாய் உங்களை மாற்றுவார். உங்கள் நீதியும் நிமித்தம் அல்ல, தேவனுடைய நீதியும் நிமித்தம் கர்த்தர் உங்களை நீதிமான்களாய் மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. மூடப்பட்ட கதவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் திறக்க செய்வார். ஹல்லேலூயா. எந்த வழிகளெல்லாம் அடைத்து போடப்பட்டதோ, எந்த கதவுகள்லாம் உங்களுக்கு மூடப்பட்டதோ, ஏன் எந்த கர்ப்பங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு போனதோ, கர்த்தர் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கர்ப்பத்தை உண்டாக்கும் பொழுதே அந்த கர்ப்பத்திலே பிள்ளை உருவாகத்தான் உண்டாக்கினார். எந்த கர்ப்பமெல்லாம் அடைக்கப்பட்டு போனதோ, இயேசுவின் நாமத்தினாலே அந்த கர்ப்பத்திலே பிள்ளை உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் சொன்னார் செய்யாமல் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. யூதா 1:24 சொல்லுது, நீங்கள் வழுவாதபடிக்கு உங்களை காக்க அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்கள் கண்களுக்கு முன்பதாக முடிஞ்சிருச்சு நீங்க நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். நீங்க முடிஞ்சது எதெல்லாம் மூடி போட்டு போனீங்களோ, இனி இது வராது, இந்த காரியத்தை செய்ய முடியாது, இந்த வேலை கிடைக்காது, நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஆனால் பல காரியங்களை சகித்து கொண்டு போகிறேன் அப்படின்னு நீங்க உங்களுக்கே ஒரு வழியை நீங்க நிர்ணயம் செய்துவிட்டு அதிலே நீங்க நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது உங்கள் வழி அல்ல. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நீங்கள் சும்மா இருந்து கர்த்தர் செய்யும் பராக்கிரமத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. மோசேகிட்ட சொல்றாங்க ஆண்டவர், இன்றைக்கு நீ காண்கிற இந்த எகிப்தியனை, இந்த ஜனங்கள் இன்றைக்கு காண்கிற எகிப்தியர்களை நீ என்றைக்கும் காண மாட்டார்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 126:1 சொல்லுது, கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நீங்கள் சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. எவ்வளவு நல்ல தெய்வம் இல்லை. ஒருத்தருடைய கடின காலங்கள் மூடுது, ஒருத்தருடைய வியாதி மறையுது அப்படின்னா, பல ஆண்டு காலங்கள் போராட்டங்களை சந்தித்து பல மருந்துகளையும் இன்ஜெக்ஷன்களையும் போட்டு வியாதி படுக்கையில பல போராட்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையான இருக்கு, நான் செத்துட்டா நல்லா இருக்குமே நினைப்பாங்க. ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நீங்கள் சொப்பனம் காண்கிறவர்களை போல இருப்பீங்களா? உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா வலியே தெரியாம வியாதியை சுகப்படுத்துகிற ஒரே ஒரு தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. நீங்க ஏன் தூரமா நிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆயக்காரர்களை போல கிட்டுவாங்க. லூக்கா 18:3 சொல்லுது, ஏன் தூரமாய் நிற்கிறீர்கள்? ஆயக்காரர்களை போல கிட்டுவாங்க. ஏன்? உங்களையே நீங்க பாவி, ஏப்பா இது உன்னதமான தெய்வன்பா, பரிசுத்தமான தெய்வன்பா, அவர் நல்லவருப்பா, நான் சரியில்லை, ஆண்டவர்கிட்ட வந்து கிட்ட வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் பல பாவங்களை செய்துவிட்டேன், பல கெட்ட காரியங்களில் என்னுடைய வாழ்க்கையும் நேரங்களையும் நான் கடந்து போய்விட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணி நான் பிழைத்து விட மாட்டேன் என்று உனக்கே தெரியாத காரியங்களை நீ கற்றுக்கொண்டு அதில் வாழ்க்கையை மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை எடுத்து போயிருக்கிறார். நல்லா கேளுங்க சகோதர சகோதரி, வாலிபர்களே, கர்த்தர் உங்களுக்கான திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் காத்திருந்து பலனடைந்து கழுகுகளைப் போல உயர பறக்க செய்வார். நீங்கள் ஒன்றுதான் செய்யணும், ஆண்டவருடைய திட்டத்திற்காக காத்திருக்கணும். ஆசீர்வாதம் தாமதமாய் தான் வரும். குறித்த நேரத்திற்கு முன்பாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய வார்த்தையை தாண்டி நீங்கள் ஓடும் பொழுது அது உங்களுக்கு சாபமாய் மாறுகிறது. அதில் தான் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இன்னைக்கும் பல போராட்டங்களில் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பானாலும் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகவே விலகாது. அவருடைய சமூகம் உங்களை விட்டு மாறவே மாறாது. பொறுமையோடு அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அவர் உங்களுக்காக யுத்தங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்கள் மேல் மனதிருக்கமுடையவர். ஹல்லேலூயா. எங்களுடைய இக்கட்டு நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்றீங்கப்பா, நமக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் சிங்கக்கெபியில் இருந்தாலும் தீச்சூளையிலே நின்றாலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் நம்பி நிற்கும் பொழுது எங்களுக்கு ஒரு சேதமும் வராமல் நீங்கள் பாதுகாக்கிறீங்கப்பா. அக்னியிலே நாங்கள் நடந்தாலும் அது ஒரு முடி கூட கருகாமல், புகையின் வாசனை கூட எங்கள் மேலே வராமல் நீங்கள் எங்களை பாதுகாக்கிறீங்களே, எத்தனை அதிசயமான தேவன். இதோ திரளான மிகப்பெரிய கடல், எவ்வளவு பெரிய செங்கடல் எங்களுக்கு முன்பதாக நிற்கிறது.
ஜனங்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்ததென்றால் செங்கடலை இரண்டாக பிளக்கும் வல்லமையுடையது. எந்த தண்ணீரை பார்த்து பயந்தார்களோ அதே தண்ணீர் அவர்களுக்கு அரணான கோட்டையாய் நின்றது. அதே தண்ணீர் அந்த ஜனங்களை துரத்தி அழிக்க நினைத்த அந்த பெரிய சேனையை அது அழித்து போட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் எதை கண்டு நீங்க பயப்படுறீங்களோ அதை கொண்டே உங்களை உயரச் செய்வார். அதே காரியம், நீ பயப்படுகிற காரியம் உனக்கு பாதுகாப்பாக வந்து நிற்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை சாதாரணமாய் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எத்தனை காலங்கள் ஆண்டவர்களை பாதுகாக்கல, எத்தனையோ போராட்டம், வியாதிகள், கடன் பிரச்சனை, சூசைட் பண்ணிக்கலாம் கூட நிறைய பேர் நினைச்சிருக்கேன். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் ஏமாந்து விட்டேன் என்று, நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்று அநேகர் உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று கூட நினைத்திருப்பீங்க. ஆனால் மரணத்தை கூட உங்களால் செய்ய முடியல, சாவு கூட உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, சாக கூட முடியல. ஏன்னா உருப்படியான காரியம் தான் செய்ய முடியல. நான் சாகிறதுக்காவது எனக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்காதா? அது கூட முடியாது. ஏன்னா உண்மையில் கண்ணோக்கமாக இருக்கிற உன் தேவன் உண்மையிலே திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாளும் கூட ஏன் ஆண்டவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார், உங்கள் மேலே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உங்களுக்காக அவர் நிற்கிறார், உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்பார் என்று திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் தெரியுங்களா? ஏன் எல்லா இடத்துலையும் போதகமார்கள்லாம், பாஸ்டர்லாம், இவாஞ்சலிஸ்ட்டு, பாஸ்டருங்க, பெரியவங்க, பிஷப்புங்க, எல்லா தெய்வ மனிதர்களும் ஏன் தொடர்ந்து ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே? தேவன் உங்களுக்காக இருக்கிறார், அவர் நிற்பார், அவர் யுத்தம் செய்வார், உங்களை காப்பார், உங்கள் குடும்பங்களை மீண்டும் அந்த விழுந்த இடத்திலிருந்து தூக்கி எடுப்பார்கள். ஏன் தொடர்ந்து சொல்றாங்க தெரியுமா? விசுவாசத்தினால். தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும். விசுவாசத்தினால் தான் ஆபிரகாம் இஸ்ரவேலுக்கே தகப்பனாய் மாறினார். ஹல்லேலூயா. விசுவாசத்தால் என்னை காட்டின பெரிய காரியங்களை செவிகள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த விசுவாசமே உங்களை பிசாசினிடத்திலிருந்து விலக்கி, இந்த விசுவாசமே உங்களை பிசாசை ஜெயிக்க செய்கிற ஜெயமாய் அமையும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை மாற்றம் விட்டுறாதீங்க. எதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி நெருக்கமாய் இருளாய் போனதோ அது எல்லாம் சரி பட்டு போயிருக்கும். இந்த சூழ்நிலை ஐயா உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் சொல்லிடுவீங்க, ஆனால் எங்களுடைய வாழ்க்கை எங்களிடத்திலிருந்து பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கை பட்டு போயிருக்கட்டும். ஹல்லேலூயா. வெளிச்சமே இல்லாமல் போயிருக்கட்டும், வறண்டு போயிருக்கட்டும், வழியே இல்லாமல் இருக்கட்டும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அற்புதம் எங்கே நடக்கும் என்று தெரியுமா? அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லாத இடத்துல தான் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதிசயங்களை எங்கு அதை செய்ய வாய்ப்பே இல்லையோ அங்கதான் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க கூட இது ஒண்ணுமே முடிஞ்சு போச்சு, செய்ய வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்ய போகும் காரியம் பலத்ததாயிருக்கும். தேவன் உங்களோடு கூட இருப்பார், அவர் உங்களை பாதுகாப்பார், சகலவித நன்மையான காரியங்களால் உங்களை நிறைத்து நடத்துவார். அவரே இதை செய்து முடிப்பார், அவர் இதை செய்து முடிப்பார் என்று கர்த்தர் எங்கள் பக்கமாய் நின்று, அவர் எங்கள் பக்கமாய் திரும்பி, அவருடைய வார்த்தை எங்களிடத்திலே பேசி, அவர் எங்களோடு கூட நடந்து எல்லா விதத்திலும் எங்களை பாதுகாத்து, கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு கூட இருந்து சகலவற்றையும் திருப்பிவிட்டார், சகலவற்றையும் மாற்றிவிட்டார், சகல சூழ்நிலைகளும் மாறிவிட்டது, நாங்களும் நல்லா தான் இருப்போம் என்று விசுவாசத்து இந்த நேரத்தில் எங்களோடு கூட இணைந்து இந்த சேனல் மூலமா பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த வார்த்தைகள் எல்லாம் புறப்பட்டு உங்களுக்காக தான் வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களிடத்திலே செய்யப்போகும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அவரோடு கூட நீங்கள் இருந்து என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் என் தேவனாகிய கர்த்தரோடு நீங்கள் வீற்றிருக்க வேண்டும். பெரிய யுத்தத்தின் சத்தம் கேட்ட பிறகு, இரைச்சலின் சத்தம் கேட்ட பிறகுதான் அங்கு ஒரு அமைதி உண்டாகும். ஹல்லேலூயா. பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல முடிவு உங்களால் எடுக்க முடியும். இப்போ எல்லாத்தையும் சந்திச்சிட்டீங்க, உங்களுடைய நல்ல காலம் வருகிறது. என்னடா நல்ல காலம் வருதுன்னு? ஆமாங்க, நல்ல காலம் தான் வருது. கர்த்தர் உங்களிடத்திலே செய்ய போகும் நன்மையான காரியங்கள் உங்களை நோக்கி வந்தால் அது உங்களுக்கு நல்ல காலமாக, கெட்ட காலமா? அது உங்களுக்கு நல்ல காலம் தான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதிலே வேதனை அவர் கூட்ட மாட்டாரு. ஹல்லேலூயா.
தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று உன் சத்துருக்கள் கேட்கும்போது நீங்க சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று. ஏன்னா அவனுடைய வாழ்க்கை மாற 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 நீ வர 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 விருத்தி அடைய 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 கர்த்தரை நோக்கி பார்க்க 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 அவர் உன்னையும் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்துவார். நாளையில் கூட என்னோடு கூட இருந்து இந்த சிறிய வார்த்தையில நீங்கள் பங்கு கொண்டு இந்த வார்த்தையில பிரயோஜனம் அடைந்திருக்கிறீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாம் ஜெபிப்போம். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் உந்தயாலத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏறீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏறீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குறியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குறியவும் விடல. உம்மை நம்பி வாழ்ந்ததற்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடவில்லை. உம்மை நம்பி வாழ்ந்ததற்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடவில்லை. தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளிலும் கூட என்னோடு கூட இருந்து இந்த ட்ரூ காட் டிவியின் மூலமாக ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களை ஒருவரும் புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம், ஒருவரும் அவருடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் அவர்களை வேதனைப்படுத்தியிருக்கலாம். பல காரியங்களிலும் பல நேரங்களிலும் மனிதனுடைய இருதயத்தை ஆண்டவரே வார்த்தையினாலும் தன்னுடைய செயல்களினாலும் நோக்கடித்து விட்டு போயிருக்கலாம். பலர் அதை தாங்க முடியாமல் மறைத்து போயிருப்பார்கள், பலர் மரணத்தை சந்திக்க தயாராக இருப்பார்கள். ஆண்டவரே, நீங்க அதை கண்டு சும்மா இருக்க மாட்டீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அழைத்திருக்கிறீங்க, நீங்க அவர்கள் மேலே கண்ணோக்கமா இருக்கிறீங்க, அவர்களுக்காய் நீங்கள் அடிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவர்களுக்காய் வானம் விட்டு இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா. இந்த ஜனங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறீங்க கர்த்தாவே, நீங்க அவர்களை வழி நடத்துங்கப்பா. இனி கர்த்தர் செய்ய போகும் காரியம் பயங்கரமா இருக்கும். இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியர்களை நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள். நீங்கள் சும்மா இருந்து கர்த்தர் செய்யும் மகா பெரிய காரியங்களை காண்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். சகல விதமான நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்கள் வீடு தேடி உங்களுடைய நல்ல காரியம் வந்து சேரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Hallelujah.